அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூலை மாதம் 25ஆம் தேதி ஆடி மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கும் இந்த சுக்கிரஹோரை நேரத்தில் உங்களுடைய இடது கையில் ஒரே ஒரு முறை இந்த நம்பரை எழுதி பாருங்கள். பணம் துள்ளி குதித்து உங்களை தேடி வரும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவசிய முறைகளை அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை மற்றும் 3ஆம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஆடி மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமை இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான பணவசிய தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. பணத்தை ஈர்ப்பதற்கான நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். வெள்ளிக்கிழமைனாலே அது சுக்கிர பகவானுக்கு உரியது. வெள்ளிக்கிழமையில் வரும் சுக்கிரஹோரை நேரம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. அதிலும் ஆடி வெள்ளியில் வரும் சுக்கிரஹோரையில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய தாந்திரிகமாக இருந்தாலும் அதற்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. இந்த எளிமையான பணவசிய தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இப்ப நம்ம பார்க்க போகும் தாந்திரிகத்துல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. சோ எல்லாருமே தாராளமாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். நீங்க குளிச்சுட்டு தான் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும் தான் இது போன்ற மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த பணவசிய தாந்திரிகத்தை செய்யலாம். அந்த குடும்பத்திற்கே அது ஒரு நல்ல பண ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பணவசிய முறையை நீங்க வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்துல இருந்தே ஃபாலோ பண்ணிக்கலாம். இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களுக்கும் 16 செல்வங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானுக்கு உகந்த நேரம் சுக்கிரஹோரை நேரம். வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரை டைமிங்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த 3 டைமிங்ஸ்ல இரவு நேரத்தில் வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்திற்கு சற்று கூடுதல் பலன்கள் நமக்கு கிடைக்கும். சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க இன்றைய தினம் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். தவிர்க்க முடியாத காரணத்தினால இன்றைய தினம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாதவங்க, இன்றைய தினம் இந்த டைமிங்ஸை யூஸ் பண்ணிக்க முடியாதவங்க அடுத்த வாரம், அதாவது ஆடி மாதத்தின் எந்த வெள்ளிக்கிழமையில் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். இன்றைய தினம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்க கூட நீங்க ஆடி மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை, 4வது வெள்ளிக்கிழமையிலும் இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரு ப்ளூ கலர் அல்லது கிரீன் கலர் பென். நீங்க ப்ளூ கலர் பென்லையும் எழுதலாம் அல்லது கிரீன் கலர் பென்லையும் எழுதலாம். பென், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல உங்க கையில எழுதிக்கோங்க. இடது கை சுக்கிரமேடு பகுதி, அதாவது கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில நம்ம எழுதணும். லாபம் அப்படின்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அதற்கு கீழே 15, 24, 33 இந்த நம்பரை நம்ம எழுதணும். இவை அனைத்துமே சுக்கிர பகவானுக்கு உரிய எண்கள். லாபம்னு எழுதிட்டு கீழே 15, 24, 33 இந்த நம்பரை நம்ம எழுதணும். உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் கொஞ்சம் பெருசா எழுதியிருக்கேங்க. நீங்க இவ்வளவு பெரியதாக எழுதணும்னு கிடையாது, கொஞ்சம் சின்னதா கூட நீங்க எழுதிக்கலாம். ஒரே ஒரு முறை எழுதினால் போதும். எழுதிட்டு ஒரு 2 நிமிஷம் அதை நீங்க உன்னிப்பாக பாருங்க. கவனம் சிதறாமல் கொஞ்சம் நீங்க உற்று நோக்கணும். 2 முதல் 3 நிமிடங்களுக்கு அதை நீங்க பாருங்க. அதற்கு பிறகு உங்களுடைய வழக்கமான வேலை எதுவோ அதன் மீது நீங்க கவனத்தை திருப்பலாம். குறைந்தபட்சம் அரை மணி நேரம் இந்த லாபம் மற்றும் அந்த எண்கள் உங்க கையில இருக்கட்டும். அதற்கு பிறகு வியர்வை பட்டோ தண்ணீர் பட்டோ அழிந்தால் பரவாயில்லைங்க. இடது கையில ஏதோ அடிபட்டிருக்கு அல்லது எழுத முடியாத காரணங்கள் இருந்தால் நீங்க வலது கையில கூட எழுதிக்கலாம். ரைட் ஹேண்ட் கட்டை விரலுக்கு கீழ்ப்பகுதியில கூட எழுதிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்
பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் மாற்றத்தையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரிஜினல் கருங்காலியை நம்ம வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கருங்காலி மாலை உட்பட இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், அதன் மூலமாக நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல இந்த பொருட்களை பூஜை செஞ்சு நம்ம கொடுக்கிறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. அதுல இந்த கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலி மாலைக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டியடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின் அர்த்தம். சில பேருக்கெல்லாம் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக தரக்கூடியது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. வீட்டில் இந்த ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி மூலிகை கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே தினமும் வெறும் 5 நிமிடங்கள் இந்த ஏறு சிங்கி கட்டையை உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல புடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் மேஜிக் போல நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. நேற்றைய தினம் ஜூலை 24 ஆடி அமாவாசை. நேற்றைய தினம் நம்ம பூஜை செஞ்ச பொருட்களை தான் இந்த வாரம் முழுவதுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருக்கீங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.